ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 15. அத்தியாயத்தின் தலைப்பு புருஷோத்தம யோகம். பதம் 8. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். பொருள். உயிர்வாளி இங்கே ஈஸ்வரா, தனது உடலின் எஜமானன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளான். அவன் விரும்பினால் தனது உடலை உயர்நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும், கீழ்நிலைக்கும் கொண்டு செல்ல முடியும். சிறிதளவு சுதந்திரம் உள்ளது. அவனது உடல் மாற்றம் அவனை பொறுத்தது. அவன் எத்தகு உணர்வை உருவாக்கியுள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவனை அடுத்த உடலுக்கு கொண்டு செல்கிறது. அவன் பூனை அல்லது நாயை போன்ற உணர்வை வளர்த்திருந்தால் பூனை அல்லது நாயின் உடலுக்கு செல்வது நிச்சயம். அதே சமயம் தெய்வீக குணங்களின் மீது அவன் தனது உணர்வை நிறுத்தியிருந்தால் தேவரின் உடலுக்கு அவன் மாறுவான். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் இருந்தால் ஆன்மீக உலகிலுள்ள கிருஷ்ணலோகத்துக்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வான். உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது பொய்யான கருத்தாகும். தனிப்பட்ட ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றன. ஒருவன் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறான். நாளடைவில் அவன் அந்த உடலை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கிச் செல்லும் சூஷ்ம உடல் மறுபிறவியில் மற்றொரு உடலை வளர்க்கின்றது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. ஓர் உடலிலிருந்து மறு உடலுக்கு மாற்றம் பெற்று அந்த உடலில் இருக்கும்போது துன்பப்படும் இந்த வழிமுறை கர்ஷதி அல்லது வாழ்க்கை போராட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. பதம் 9. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாளி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். பொருளுரை. வேறு விதமாக கூறினால், ஜீவாத்மாவின் உணர்வானது நாய், பூனையின் குணங்களால் மாசுபடுமானால் அவன் தனது அடுத்த பிறவியில் நாய் அல்லது பூனையின் உடலை அடைந்து அனுபவிக்கின்றான். உணர்வு அதன் உண்மை நிலையில் நீரை போன்று தூய்மையானதாகும். ஆனால் நீரை ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் கலந்தால் அது மாற்றமடைகின்றது. அதுபோல தூய்மையாக இருக்கும் தூய ஆன்மீக ஆத்மாவின் உணர்வு பௌதிக குணங்களின் தொடர்புகளுக்கு ஏற்ப மாற்றமடைகின்றது. உண்மையான உணர்வு கிருஷ்ண உணர்வாகும். எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும் போது அவன் தனது தூய வாழ்வில் இருக்கின்றான். ஆனால் அவனது உணர்வு ஏதேனும் பௌதிக எண்ணங்களால் கலங்கமுறும் போது அடுத்த பிறவியில் அவன் அதற்கேற்ற உடலை அடைகிறான். மீண்டும் மனித உடலையே அவன் அடைவான் என்பது நிச்சயமல்ல. நாய், பூனை, பன்றி, தேவர் அல்லது 84 லட்சம் வகையான உயிரினங்களில் ஏதேனும் ஒன்றை அவன் பெறலாம். பதம் 10. மொழிபெயர்ப்பு. முட்டாள்கள் உயிர்வாளி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால்
யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். பொருளுரை. இஞ்ஞான சாக்ஷுஷாக என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஞானம் இல்லாவிடில் எவ்வாறு உயிர்வாழி தனது தற்போதைய உடலை கைவிடுகிறான் என்பதையோ, எந்த விதமான உடலை அடுத்த பிறவியில் அடையப் போகிறான் என்பதையோ ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. அது மட்டுமின்றி தான் ஏன் ஒரு குறிப்பிட்ட உடலில் தற்போது வாழ்கிறேன் என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டறிந்த சாஸ்திரங்கள் மற்றும் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்ட பேரறிவு இதற்கு தேவை. இவ்விஷயங்கள் அனைத்தையும் காண்பதற்கான பயிற்சி பெற்றவன் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு உயிர்வாளியும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தனது உடலை நீக்குகின்றான், குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டுள்ளான் மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஜட இயற்கையின் மயக்கத்தின் கீழ் அனுபவித்துக் கொண்டுள்ளான். இதன் விளைவாக புலனின்பம் என்னும் மயக்கத்தின் கீழ் பலவிதமான இன்பத் துன்பங்களில் அவன் துன்பப்பட்டு கொண்டுள்ளான். காமத்தினாலும் ஆசையினாலும் நித்தியமாக முட்டாளாக்கப்பட்ட நபர்கள் தங்களது உடல் மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட உடலில் தங்களது வாழ்வையும் பற்றி அறிவதற்கான எல்லா சக்திகளையும் இழக்கின்றனர். அவர்களால் இவற்றை பற்றி சிந்தித்து பார்க்க கூட முடியாது. ஆனால் ஆன்மீக ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றோர் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதையும் அவன் தன் உடலை மாற்றி பல வழிகளில் அனுபவிக்கின்றான் என்பதையும் காண முடியும். இத்தகைய அறிவில் உள்ளவன் கட்டுண்ட ஜீவன் எவ்வாறு இந்த ஜடவாழ்வில் துன்புறுகின்றான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே கிருஷ்ண உணர்வில் மிகவும் முன்னேற்றமடைந்த நபர்கள் கட்டுண்ட மக்களின் வாழ்வு மிகவும் தொல்லை நிறைந்ததாக உள்ளது என்பதால் இந்த ஞானத்தினை பொதுமக்களுக்கு வழங்க தங்களால் இயன்றவரை முயற்சி செய்கின்றனர். மக்கள் கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வை பெற்று ஆன்மீக உலகத்திற்கு செல்லும்படி தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். பதம் 11. மொழிபெயர்ப்பு. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. பொருளுரை. ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் பல்வேறு ஆன்மீகவாதிகள் உள்ளனர். ஆனால் தன்னுணர்வில் நிலை பெறாத ஒருவன் உயிர்வாளியின் உடலில் மாற்றங்கள் நிகழ்வது எங்கனம் என்பதை காண இயலாது. யோகினாகா என்னும் சொல் இவ்விஷயத்தில் முக்கியமானது. இன்றைய தினங்களில் பல்வேறு போலி யோகிகளும் பல்வேறு போலி யோக நிலையங்களும் உள்ளன. ஆனால் உண்மை என்னவெனில் தன்னுணர்வின் விஷயத்தில் அவர்கள் அனைவரும் குருடர்களே. வெறுமனே ஒரு வகையான உடற்பயிற்சியில் மயங்கியுள்ள இவர்கள் உடல் நன்றாக வளர்க்கப்பட்டு ஆரோக்கியமாக இருந்தால் அதில் திருப்தி பெறுகின்றனர். இதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரிவதில்லை. இவர்கள் யதந்தோ அக்ஞாக்ஞா தாத்மனாக என்று அழைக்கப்படுகின்றனர். பெயரளவிலான யோக பயிற்சியில் முயற்சி செய்தாலும் அவர்கள் தன்னுணர்வு அடைந்தவர்கள் அல்ல. அத்தகு மக்கள் ஆத்மாவின் உடல் மாற்றத்தினை புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா, உலகம், பரமபுருஷர் ஆகியவற்றை உணர்ந்தவர்களும் உண்மையிலேயே யோக முறையில் இருப்பவர்களும் மட்டுமே, அதாவது கிருஷ்ண உணர்வுடன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தி யோகிகள் மட்டுமே இவ்விஷயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். பதம் 12. மொழிபெயர்ப்பு. உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. பொருளுரை. விஷயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை அறிவில்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் இறைவன் இங்கு விளக்குபவற்றை புரிந்து கொள்வதால் ஒருவன் ஞானத்தில் நிலை பெற ஆரம்பிக்க முடியும். சூரியன், சந்திரன், நெருப்பு மற்றும் மின்சாரத்தினை அனைவரும் காண்கின்றனர். சூரியனின் பிரகாசம், சந்திரனின் பிரகாசம், நெருப்பு அல்லது மின்சாரத்தின் பிரகாசம் ஆகியவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்தே வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவ்வளவே. வாழ்வை பற்றிய இத்தகைய கருத்து கிருஷ்ண உணர்வின் தொடக்கமாகும்.
இது ஜட உலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கு பேருதவியாக அமையும். உயிர்வாளிகள் இயற்கையாகவே பரமபுருஷரின் அம்சங்கள். அந்த அம்சங்கள் எவ்வாறு இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும் என்பதற்கான ஒரு சிறு குறிப்பை இங்கு அவரே வழங்குகின்றார். பிரபஞ்சம் முழுவதையும் சூரியனை பிரகாசப்படுத்துகின்றது என்பதை இந்த பதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். பற்பல பிரபஞ்சங்களும் பல்வேறு சூரியன், சந்திரன், கிரகங்களும் இருக்க ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. பகவத்கீதையில் 10:21 குறிப்பிடப்பட்டுள்ளபடி சந்திரன் நட்சத்திரங்களில் ஒன்றாகும். சூரிய ஒளிக்கு காரணம் பரமபுருஷருடைய ஆன்மீக வெளியில் இருக்கும் ஆன்மீக ஒளியே. சூரியன் உதித்தவுடன் மனிதனின் செயல்கள் தொடங்குகின்றன. மக்கள் உணவுப் பொருள்களை தயாரிக்க நெருப்பை மூட்டுகின்றனர். தொழிற்சாலைகள் போன்றவற்றை தொடங்கவும் நெருப்பை மூட்டுகின்றனர். நெருப்பின் உதவியால் பற்பல காரியங்கள் செய்யப்படுகின்றன. எனவே சூரிய உதயம், நெருப்பு, சந்திரனின் ஒளி ஆகியவை உயிர்வாளிகளுக்கு மிகவும் இன்பம் தருபவை. இவற்றின் உதவியின்றி எந்த உயிரினமும் வாழ முடியாது. எனவே சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகியவற்றின் ஒளியும் பிரகாசமும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரிடமிருந்தே தோன்றுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவனது கிருஷ்ண உணர்வு ஆரம்பமாகும். சந்திரனின் ஒளியால் எல்லா காய்கறிகளும் வளப்படுத்தப்படுகின்றன. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரது கருணையினாலேயே தாங்கள் வாழ்கிறோம் என்பதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி நிலா ஒளி மிகவும் கவர்ச்சி தருவதாக இருக்கின்றது. அவருடைய கருணை இல்லாவிடில் சூரியன் இருக்க முடியாது, சந்திரன் இருக்க முடியாது, நெருப்பும் இருக்க முடியாது. சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பின் உதவியின்றி யாரும் வாழ முடியாது. இவை கட்டுண்ட ஆத்மாவில் கிருஷ்ண உணர்வை தூண்டக்கூடிய சில சிந்தனைகள் ஆகும். ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணண்டே ஹரே கோவிந்த்.